அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, வாங்க இன்னைக்கு கொத்தரங்காவும் உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் எடுத்துட்டு அதில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா எண்ணெய் சூடான பிறகு கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கடுகு வெடித்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு அது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் அந்த சின்ன வெங்காயம் நார்மல் சின்ன வெங்காயம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இந்த மெத்தடில் பொரியல் செஞ்சு பாருங்கள் மக்களே, சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தால் சோறு அப்புறம் ரசம் சோறு கூட நல்லா இருக்கும். இந்த தொட்டுக்கும் இந்த பொரியல் கொத்தரங்காய் சின்ன சின்ன ரொம்ப சின்ன கட் பண்ணிட்டேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க கொத்தரங்காய். அப்புறம் உருளைக்கிழங்கு பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இப்போ அதில் ஆட் பண்ணிங்கன்னா நான் மசாலாவில் ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. தண்ணி இல்லாமலே நம்ம எனக்கு காயெல்லாம் கொஞ்சம் தண்ணி வரும். அதாவது தண்ணி இல்லாமல் நம்ம இப்படி செஞ்சோம்னா வெந்துடும். தண்ணி நல்லா வந்துருச்சு பாருங்க. காய் நல்லா வந்துருச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. கொத்தமல்லி மேலே இருந்து கொத்தமல்லி போட்டு கேஸ் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுவேன். எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க மக்களே. பாய் பாய்.